கடவுள் நம்ம எல்லாருக்கும் எதுக்காக கஷ்டங்களுக்கு மேல கஷ்டங்கள் கொடுக்கிறார் தெரியுமா? அதை எதிர்த்து போராடத்தான். அது நம்மால முடியுமான்னு சோதிச்சு பார்க்கத்தான் அவர் அப்படி செய்யறாரு. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரணும்னு நினைக்கிறாரு. நம்ம உறுதியோட செயல்படுறோமான்னு பாக்குறாரு. 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யணும், நல்ல மனுஷனா மாறணும். நாம மாறுவோங்கிற நம்பிக்கையில தான் கஷ்டத்தையே தராரு. ஆனா இதை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தனக்கு வர கஷ்டத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு ஓடுறதுல இருக்கா. மனுஷனை நம்புறவன் அந்த கடவுளை இந்த விஷயத்துல நம்புறதே இல்லை. ஒருவேளை அப்படியே நம்பினாலும் சிரமம் இல்லாத வாழ்க்கை தனக்கு கிடைக்கணும்னு தான் வேண்டிக்கிறான். அதை எதிர்த்து போராடி சமாளிக்கணுங்கிறதும் கிடையாது. நம்பிக்கையோட வரக்கூடிய வாழ்க்கையை ஏத்துக்கணுங்கிறதும் கிடையாது. எது நடந்தாலும் அதை பார்த்து பயப்படாம அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். என்னைக்கு இதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு இந்த வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையா தெரியும். எந்த காலகட்டத்திலையும் கடவுளுடைய நம்பிக்கை குறையவே கூடாது. அவர் மேல நாம நம்பிக்கை வச்சாதான் வாழ்க்கையில நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும்.